பொருளாதார நிபுணர் கலையரசன் எழுதிய திமுகவின் தோல்விக்கு என்ன காரணம் எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி என்பது திராவிட கொள்கைகளுக்கான தோல்வி அல்ல, மாறாக மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட திமுக அரசுக்கு எதிரான தீர்ப்பு என்கிறார் பொருளாதார நிபுணரும் திராவிட மாடல் நூலின் இணையாசிரியருமான கலையரசன். திமுக அரசின் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெருமிதமாக பேசப்பட்டாலும் அது வேலைவாய்ப்பு உருவாக்கம், சிறு தொழில்கள் மற்றும் விவசாயிகளை சென்றடையவில்லை என்றும், வெளிநாட்டு முதலீடுகள் வந்தாலும் அவை முந்தைய காலம் போல வேலைவாய்ப்புகளாக மாறவில்லை என்றும் கூறுகிறது இக்கட்டுரை. 2021 திராவிட மாடல் வளர்ச்சிக்கு வாக்களித்த மக்கள் 2026 திராவிட மாடல் நிர்வாகத்தை நிராகரித்துள்ளனர். வெறும் கொள்கை பேச்சுகளையும் அறிவுசார் வாதங்களையும் மட்டுமே முன்வைத்து மக்களின் அன்றாட தேவைகளை புறக்கணித்ததே திமுகவின் தோல்விக்கு காரணம் என்று கூறும் இக்கட்டுரை, திராவிட மாடல் சாதனைகள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தோடும் அடிப்படை தேவைகளோடும் இணையாத போது பொருளற்றதாகிவிடும் என்பதை இந்த தேர்தல் முடிவு உணர்த்துவதாக குறிப்பிடுகிறது.